ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தா தான் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபராக இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 5 குடையவன் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசி ரீதியானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் 4ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன், சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுடைய கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க. எந்த வகையில் அந்த கவலைகள் விலகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களது திறமைகள் மூலமாக, தனித்திறமைகள் மூலமாக உங்களுக்கு பெரும்பாலும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க. கவலைகள் விலகி மனம் லேசாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஸோ ரொம்ப நாளாக மனசு உறுத்திட்டே இருந்த சில கவலைகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு காணாமல் போகும். அந்த அளவுக்கு சிறந்த யோகமான ஒரு நாளுங்க. மேலும் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் அதிகமான பலன்களை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். மேலும் உங்கள் குழந்தைகளும் அவர்களுடைய சிறப்பான சூழ்நிலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. உங்கள் குழந்தைகள் கல்வி பெறக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கல்வி முன்னேற்றம் வேற லெவலில் சிறப்பாக இருக்குங்க. அல்லது திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கான திருமண ஏற்பாடுகள் நீங்கள் தாராளமாக செய்வீங்க. எனவே அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை உங்களது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு அற்புதமாக நல்ல ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எனவே பெருமை மிக்க ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக நிறைய பெருமையான தருணங்கள் சேரும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டால் தாராளமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாங்க. வெளியூர் பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் சாதகமான நல்ல வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் டேலண்ட் மூலமாக தாங்க நல்ல கவலைகள் வழங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. எனவே தனித்திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. மற்றவர்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திறமைகள் மூலமாக நல்ல மனமகிழ்ச்சியில் பாராட்டுகள் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ விரிவடைய இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கிறதுனால நண்பர்களின் வட்டம் விரிவடையும். இந்த அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை பெற்று தருங்க. நண்பர்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. திட்டமிட்டபடி சில காரியங்கள் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு திட்டமிட்டபடியே நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிற ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வெற்றிகளும் நல்ல ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி தருங்க. திடீர்னு சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும்போது உங்களுக்கு அதன் மூலமாக திடீர் சர்ப்ரைஸான சந்தோஷம் சேரும். சுப செய்திகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் கைகூடும். இன்னைக்கு அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. எனவே அற்புதமான நாள். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இருக்கலாம், வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும், ஃபாரின் சம்பந்தமான முயற்சிகள்லாம் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான சிறப்பான கை கொடுக்கக்கூடிய சாதகமான சூழலை நீங்கள் அமைப்பெறுவீங்க. அரசியல்வாதிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த அரசியல்வாதிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எனவே சிறந்த ஒரு நாள். மன ரீதியாக நீங்கள் பயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளக்கூடாதுங்க. பயம்தான் பொறுமையை இழக்கிறதுக்கான காரணமாக அமையும். அதனால பயத்தை மட்டும் விட்டு இல்லைங்க. என்ற தினம் இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் முடிந்த வரைக்கும் சின்ன சின்ன இடங்களுக்கு பிக்னிக் போகிறதுக்கு உங்கள் காதலரோட இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக பயணங்கள் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் ரொமான்டிக்காக மாறுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வேறு லெவலில் சந்தோஷம், ரொமான்டிக்கான உணர்வுகள் எல்லாமே காதல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்கள் சிந்தனை நல்ல விஷயங்களை பற்றி, நேர்மறையான விஷயங்களை பற்றி மட்டும்தாங்க நீங்கள் யோசிக்கணும். இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அப்ரோச் நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரியான
கண்ணோட்டத்தின் மூலமாக தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்க. எனவே பாசிட்டிவாக பாருங்கள். உங்களால் முடியும் நினச்சிட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் ஈடுபடுங்க. இந்த தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் மற்றும் நல்ல ஒரு சிந்தனை வளம் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த தினம் முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்களது எதிர்கால லட்சியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரகசியமாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதனால சில சங்கடங்கள் சேரலாங்க. இன்னைக்கு தபால் மூலமாக நல்ல தகவல் சேரும். அது உங்களுக்கு குடும்பத்துக்கும் நல்ல சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் காத்திருக்குங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கையும் கூட இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க இன்று தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக, வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டால் அதில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம், அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும், இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. எல்லோ கலர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலை எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கான சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக நீங்கள் நினைச்சபடி நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். கவலைகள் தீரும், சுபகாரியங்கள் கைகூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். வெளியூர் பயணங்கள் மூலமாக ஹாப்பியாக இருப்பீங்க. வியாபார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டு நெருக்கம் அதிகரிக்குங்க. தம்பதி இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இன்னைக்கு வேற லெவலில் பெருகும். புதிதாக நண்பர்கள் கிடைப்பாங்க. அதனால நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, ஆனந்தமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுடைய உத்தியோகத்துல தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி நல்ல பாராட்டு புகழை பெற்று கவலையிலே நீங்க பெறுவீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.